सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய் ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 33வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. இப்பொழுது சாது சஜ்ஜனங்களுக்கு வந்தனை செய்கிறேன். அவர்களுடைய கருணை நோக்கு பாபங்களாகிய மலைகளை ஒரே கணத்தில் எரித்து கலியுகத்தினால் ஏற்படும் மாசுக்களை சுத்தமாக அலம்பி விடுகிறது. அத்தகையவர்களிடம் பட்ட நன்றி கடன் ஜன்ம ஜன்மங்களுக்கும் தீராது. அவர்கள் சாதாரணமாக பேசும் அந்த வச்சனங்கள் நல்ல உபதேசங்கள் நல்கி உயர்ந்த மற்றும் நிலையான சுகங்களை கொடுக்கின்றன. இது என்னுடையது, இது மற்றவர்களுடையது என்ற பாவம் அவர்கள் மனதில் எழுவதில்லை. சென்ற அத்தியாயத்தில் குரு ஒருவரின் மகிமை நிரூபிக்கப்பட்டதல்லவா? இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் ஸ்ரோதாக்கள் விபூதியின் மகிமையை பற்றி கேளுங்கள். சாயி பாபா கேட்டு கேட்டு தட்சணை பெற்றுக்கொண்டு தீனர்களுக்கும் பலகீனர்களுக்கும் தானம் செய்தது போக மிச்ச பணத்திலிருந்து மொத்தமாக விறகு வாங்கி வரிசையாக அடுக்கி வைப்பார். அந்த உலர்ந்த கட்டைகளை தன் எதிரில் இருக்கும் துணியில் எரிய விட்டு கொண்டிருந்தார். அதிலிருந்து ஏராளமாக வந்த பூதியை பக்தர்களுக்கு விபூதி, அதாவது திருநீரு ஆக கொடுத்தார். பக்தர்கள் ஷிரடியிலிருந்து வீட்டிற்கு திரும்பும் பொழுது பாபா விபூதி கொடுப்பது வழக்கம். இது பக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, விபூதியை எடுத்துக்கொண்டு வா என்றால் கண்டிப்பாக அவருக்கு புறப்பட அனுமதி கிடைத்தது என்று மனதில் யோசித்து பக்தர்கள் உற்சாகத்துடன் வீட்டுக்கு போவார்கள். அப்படியே ஷீரடி நிவாசிகளுக்கும் காலை, மத்தியானம், சாயங்காலம் உதி கொடுக்காமல் பாபா யாரையும் வெறுங்கையுடன் அனுப்புவதில்லை. இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் காரியக்கிரமம். ஆனால் அந்த விபூதியின் மகிமை என்ன? மசூதியில் இடைவிடாமல் எரியும் துணி எதற்கு? தினமும் இந்த வழக்கம் எதற்கு? விபூதி கொடுப்பதில் பாபாவின் உத்தேசம் என்ன? அவர் ஏதாவது சூசனை செய்தாரா? உலகில் காணும் காட்சிகள் எல்லாமே பூதி, அதாவது சாம்பல் என்று மனதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷரீரமும் கூட பஞ்சபூதங்களாலான கட்டையே. போகங்களை அனுபவிப்பது பாக்கி இருக்கிறது. போகங்களை அனுபவித்த உடனேயே சலனமில்லாமல் விழுந்து விடுகிறது. இதுவே ஷரீரம் கட்டாயமாக பூதியாகிவிடும். இப்படியே நமக்கு கூட இதே நிலை வரும் என்று இரவும் பகலும் நினைவு இருக்க வேண்டும் என்று விபூதியை கொடுக்கிறார். உலகமெல்லாம் மாயையின் விஸ்தாரம். பிரம்மம் ஒன்றே சத்தியம், பிரம்மாண்டம் அசத்தியம். இந்த உண்மையை விபூதி நினைவுபடுத்துகிறது என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மனைவி, மக்கள், மாமனார், மருமகன் யாருக்கும் யாரும் இல்லை. பிறந்த மேனியாக வந்தேன், அப்படியே புறப்பட்டு போவேன். இதை இந்த விபூதி நினைவிற்கு கொண்டு வருகிறது. இந்த விபூதியை பூசிக்கொண்டால் ஆதி வியாதிகள், மனம், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கிவிடும். ஆனால் இந்த விபூதியின் அதிரகசியமான தத்துவார்த்தம் விவேக பூர்ண வைராகியமே. கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்தாலே ஸ்வபாவம் வைராகியம் உள்ளதாக இருக்கும். பிறகு மெல்ல மெல்ல நிவ்ருத்தியின் வைராகிய லட்சணங்கள் நமக்கு புரிகின்றன.
வைராகியம் வந்தாலும் அதில் விவேகம் இல்லாமல் இருந்தால் அந்த வைராகியத்தின் தடுப்பு சுவர்கள் உடைந்து போகின்றன. ஆகையால் விபூதி லீலையை தெரிந்து கொள்ளுங்கள். விவேக வைராகியங்கள் ஜதையாக இருப்பது போல் விபூதியும் தட்சணையும் இல்லாமல் இருந்தால் பவசாகரத்திலிருந்து கரை சேர்வது மிகவும் கஷ்டம். பாபாவின் தர்சனத்திற்கு சிறியவர் பெரியவர் வந்து வினயமாக அவரது சரணங்களுக்கு வந்தனை செய்வார்கள். திரும்பி புறப்படும் பொழுது பாபா அவர்களுக்கு விபூதியை கொடுப்பார். மசூதியில் துணி இரவு பகல் அக்ஷயமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதில் உள்ள விபூதியை பிடிப்பிடியாக கொடுத்து பாபா பக்தர்களை வழி அனுப்பினார். விபூதியை பிரசாதமாக கொடுப்பார். தம் கட்டை விரலினால் பக்தர்களுக்கு நெற்றியில் பூசிவிடுவார். அப்படியே அந்த கையை பக்தர்கள் சிரசில் வைத்து பக்தர்களின் நலனை வேண்டுவார். பூதி விபூதி உதி இந்த சப்தங்கள் மூன்றே ஆனாலும் அர்த்தம் ஒன்றே. இதே பிரசாதத்தை பாபா தினமும் அளவில்லாமல் தடையில்லாமல் விதரணம் செய்து வந்தார். பிரபஞ்சம் பூதியக்கு சமானம். நாம் இங்கேயே இப்படியே பூதியாக போகிற ஒரு தினம் வரும் என்று மனதில் நினைவு வைத்து கொள்ளுங்கள். இது விபூதியின் மகிமை. தாமரை இலை தண்ணீர் துளி போல நாசமாகும் இந்த சரீரம் விழுந்து போக வேண்டியதே. அக்காரணத்தினால் அதன் மேலுள்ள அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் என்று விபூதி கொடுப்பது தெரிவிக்கிறது. விஸ்வத்தின் இந்த பரப்பளவு எல்லாமும் நிஜமாகவே சாம்பலினால் வரைந்த கோலம் போல உலகம் மித்தியை என்று தெளிந்து சத்தியம் விபூதியே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உதி என்றால் கேவலம் மண்ணே. நாம ரூபங்களின் கடைசி நிலை அதுவே. இந்த ஜகத்தில் உள்ள வஸ்துக்களின் மாறுபாடு கேவலம் நாம மாத்திரமே. நிஜமாகவே எல்லாம் மண்ணே என்று அனுபவம் தெரியப்படுத்துகிறது. பிரேமை பொங்கி வந்தால் பாபா தானே பாட்டு பாடுவார் என்று கேட்டு இருக்கிறோம். உதியை குறித்து ஒரு பாட்டை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். रमते राम आयोजी आयोजी उदिया की कोनिया लायोजी रमी सुद्ध राम पारी पारी उदिय कोनी சீலவேதாயே. நெஞ்சை அள்ளும் ராமன் வந்தானே, விபூதியை கோணி கோணியாய் நிரப்பி வந்தானே. மகிழ்விக்கும் ராமா, மீண்டும் மீண்டும் விபூதி மூட்டைகளை கொண்டு வா. மனது ஆனந்தமாக இருந்தால் அதி சந்தோஷத்துடன் இந்த இரண்டு பதங்களை வார்த்தைக்கு வார்த்தை மிகவும் செவிக்கு இனிமையாக பாடுவார். சுருக்கமாக சொன்னால் பாபாவின் அந்த துணியானது அநேகம் விபூதி மூட்டைகளை பிரசவித்தது. அவைகளை கணக்கிடுவது யாராலும் முடியாது. இந்த உதி பரம சுபப்பிரதம். விபூதி கொடுப்பதில் உள்ள ரகசிய அர்த்தத்தையும் உள்ளார்த்தத்தையும் தத்துவார்த்தத்தையும் கேட்டும் ஸ்ரோதாக்கள் தம் ஸ்ரேயசுக்காகவும் யோகக்ஷேமத்திற்காகவும் விபூதியை வேண்டுகிறார்கள். விபூதியில் இந்த குணமும் கூட உண்டு. இல்லாவிட்டால் அதன் முக்கியத்துவம் எப்படி வளரும்? சாயி பாபா பரமார்த்த மார்க்கத்தில் நிபுணர். பக்தர்களின் பிரபஞ்ச விஷயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி மோட்சத்தை அருளுவார். இந்த விபூதியின் மற்றும் பக்தர்களின் யோகக்ஷேம கதைகளை கணக்கில்லாமல் சொல்ல முடியும். ஆனால் கிரந்தம் விரிவடையும் என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். ஜோஷி என்ற குடும்ப பெயர் படைத்த நாராயண் மோத்திராம் என்ற கிரகஸ்தனான சமையல்கார பிராமணன் ஒரு சமயம் நாசிக்கில் இருந்தார். பாபாவின் மற்றொரு பக்தன் ராமச்சந்திர வாமன் மோடக்கிடம் நாராயண் வேலை செய்து வந்தார். அவர் பாபாவின் விஸ்வாசமுள்ள பக்தர். பாபா உடல் தரித்து இருக்கும் பொழுது நாராயண் தன் தாயை கூட்டிக் கொண்டு பாபாவின் தர்சனத்திற்கு போனார். அப்பொழுது பாபா தானே அவர் தாயின் முன்பேயே, இன்னும் கீழ்ப்படிந்து வேலை செய்யும் தேவை இருக்காது, இதற்கு பிறகு என்னுடனேயே சம்பந்தம் இருக்கும், உனக்கு மற்றொருவர் கீழ் இருக்கும் வாழ்க்கை இத்துடன் போதும், இனி சுதந்திரமாக ஏதாவது ஒரு தொழில் செய்வது நல்லது என்று குறிப்பிட்டார்.
சிறிது காலத்திற்கு பிறகு பகவானுக்கு தயை உண்டாகி மற்றொருவரை சார்ந்த அவரது வேலை முடிந்தது. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று எண்ணி தன் முயற்சியால் உணவு மற்றும் தங்கும் விடுதியை அங்கேயே ஸ்தாபித்தார். அதற்கு ஆனந்த ஆசிரமம் என்று பெயரிட்டு அதிலேயே நன்றாக சிரமப்பட்டு உழைத்ததினால் தினத்திற்கு தினம் அபிவிருத்தி அடைந்து அவருக்கு பெயர், புகழ், மனசாந்தியும் கிடைத்தது. இப்படி நடந்த பிறகு அவருக்கு சாயியின் சரணாலயங்களில் நிஷ்டை அதிகரித்து வலுப்பட்டு அது திடமான பக்தியாக உருவெடுத்தது. அநேக அனுபவங்கள் மூலமாக அந்த பக்தி திடமாக வேரூன்றியது. சாயியின் வாணி அனுபவத்திற்கு வந்தது. இப்படி கதை கேட்க விரும்புபவர்களுக்கு இந்த ஒரு கதையை கேட்ட பிறகு சாயியின் பொற்பாதங்களில் பிரேமை வளர்ந்து வரும். சாயியின் நடவடிக்கை அபூர்வமானது. பாபா எப்பொழுதும் நான் என்று கதையில் சொன்னாலும் அவை மற்றவர்களை குறித்ததே. நன்றாக பரிசீலனை செய்தவர்களுக்கே, அதாவது ஆராய்ந்தவர்களுக்கே இது அனுபவப்படும். பிறகு நாராயண் ராவிற்கு அனுபவங்கள் மூலமாக அவரது பக்தி பிரேமை வைபவம் வலுப்பட்டது. அவர் குறித்த இன்னொரு அபூர்வ விஷயத்தை பக்தி பாவத்துடன் கேளுங்கள். ஒரு தினம் நாராயண் ராவின் தோழன் ஒருவனுக்கு திடீரென்று தேள் கொட்டி ரொம்ப வலி எடுத்தது. அப்பொழுது பாபாவின் விபூதியை தேள் கொட்டின இடத்தில் தடவினால் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நாராயண் ராவ் நினைத்து கொண்டார். ஆனால் அது தேடினாலும் கிடைக்கவில்லை. அப்பொழுது பாபாவின் படத்தை தரிசனம் செய்து கொண்டு அவர் கருணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். அதன் பிறகு அங்கேயே படத்தின் கீழ் விழுந்து எரிந்து போன அகர்பத்தியின் சாம்பலை, அதாவது பூதியை அக்கணமே விபூதியாக பாவித்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கொண்டு வாயால் சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டு தேள் கொட்டின இடத்தில் தடவினார். பக்தி பாவம் எப்படி இருக்குமோ அனுபவமும் அப்படியே இருக்கும். இதை கேட்டு ஸ்ரோதாக்களுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றும். கையில் விபூதியை தடவிய மறுகணமே உபாதை வந்த வழியே போயிற்று. அந்த இருவர் உள்ளத்திலும் பிரேமை பொங்கி வந்து இங்கே அகர்பத்தியிலிருந்து வந்த பூதியை வலியுள்ள இடத்தில் தடவியாயிற்று. ஆனால் விபூதி என்று பாவித்த மறுகணமே மனதும் கூட இவ்விதமான அனுபவத்தை அடைந்தது. அந்த மண்ணும் கூட பாதைப்படுபவர்களுக்கு மட்டுமல்லாமல், ரோகிகளுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கூட தடவினால் பயன்பட்டது. ஒரு முறை ஒரு பக்தனின் மகள் பிளேக் ஜுவரத்தினால் அவதிப்படுகிறாள். அவள் வேறு ஊரில் இருந்தாள். தந்தைக்கு அகஸ்மாத்தாக செய்தி வந்தவுடன் அவர் சிந்தை வசப்பட்டார். அவர் பாந்திரா பட்டணத்தில் இருக்கிறார். அவர் மகள் வேறு ஊரில் இருக்கிறாள். அப்போது அவரிடம் விபூதி இல்லை. நானா சாந்தோர்கருக்கு கடிதம் எழுதி வரவழைக்கலாம் என்று நினைத்தார். நீங்கள் பாபாவை பிரார்த்தித்து என் சிந்தையை தூர விலக்கிவிடுங்கள், எனக்கு விபூதி பிரசாதம் அனுப்பி வையுங்கள் என்று முறையிட்டார். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போனவர் வழியில் நானாவை சந்தித்தார். அப்பொழுது நானா தன் மனைவியுடன் கல்யாண் என்ற இடத்திற்கு கிளம்பி விட்டிருந்தார். நானாவிற்கு இந்த செய்தி தானே ரயில் நிலையத்தில் கிட்டியது. அவரிடம் விபூதி இல்லை. தரையிலிருந்து மண்ணை எடுத்து அங்கேயே நின்று கொண்டு சாயியை பிரார்த்தித்து திரும்பி நின்று தன் மனைவியின் நெற்றியில் ஒரு சிட்டிகை தடவினார். இங்கே அந்த பக்தன் தன் மகள் இருக்கும் ஊருக்கு போனார். அங்கு அவருக்கு ஊர்க்காரர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்தார். அதென்னவென்றால், பெண்ணுக்கு 3 தினங்கள் கடுமையான ஜுரம் இருந்தது. அந்த உபாதையினால் அவள் க்ஷீணமடைந்தாள். நேற்றுதான் கொஞ்சம் தணிந்தது. பார்த்தால் நானா பாபாவை பிரார்த்தித்து விபூதி என்று பாவித்து மனைவியின் நெற்றியில் மண்ணை தீற்றியதிலிருந்து உபாதை தணிந்து போயிற்று. சரி, இந்த நோயின் கதை இப்பொழுது போதும். மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் விரிவாக சொல்ல முடியும். இது உதிக்கு சம்பந்தப்பட்ட வினோதம்.
சாயி பக்தர்களை 33வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज